வெல்கம் டு அன்னை மீனாட்சி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து திணை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 100 கிராம் திணையை வந்து எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். அதை இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானலியை காய வச்சாச்சு. அதில் போட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டு வறுத்துக்கிடுவோம். நல்லா வறுக்கிறப்ப ஒரு வாசம் வரும், நல்ல ஸ்மெல் வரும். அது வரந்தட்டிக்கும் வறுக்க வேண்டியது தான். கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்கணும், இல்லைன்னா வந்து கருகிரும். நியூவாக சமைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, சிம்மில் வச்சே பண்ணுங்கள். நான் வந்து ஆனில் வச்சே வறுத்து கரெக்டான பக்குவத்தில் எடுத்துட்டேன். நான் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா கிண்டி வறுத்துக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வீடு மாறிட்டோம், புது வீடு, சொந்த வீடு கட்டி வந்துட்டோம். அதனால் உங்களுக்கு இவ்வளோ நாளாக நான் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த வறுக்கையில் பாருங்களேன், நல்லா ஒரு மாதிரி வெடிக்கும், தடன்னு வெடிக்கும். அதெல்லாம் கையில் தெரிச்சிடாமல் கவனமாக வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சிக்கணும். இப்போ நாங்கள் சொந்த வீட்டுக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் இப்போ தான் போட முடிஞ்சிருக்கு. அதான் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு போட முடியலை. இப்போ அரைச்ச மாவை வந்து ஜல்லடையில் சலிச்சுக்கிடுவோம். சலித்தோம்னா அதில் இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜல்லடையில் நின்றுக்கிறோம். சலித்து மாவாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் லட்டு பண்ணுறதுக்கு. நல்லா மூடியில் இருக்கிற மாவு, ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு சலிச்சுக்கிற வேண்டியது. மீதி நிறையா டஸ்ட்டு இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு தரம் போட்டும் நம்ம வந்து திரித்து ஜலித்து எடுத்துக்கிற வேண்டியது. இவ்வளோ நாளாக உங்களை வந்து பார்க்க முடியாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. இப்போ சலிச்சதை வந்து ஒரு பேப்பரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து வெல்லம் 50 கிராம் வெல்லம் எடுத்துருந்தேன். இப்போ 100 கிராம் திணைனா 50 கிராம் வெல்லம் போதும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு, இது நல்ல வெல்லங்கிறதுனால டஸ்ட் இருக்காது, அதனால் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு அது கரைஞ்சி நல்லா கெட்டி பதமாக வரந்தட்டிக்கும் கரையந்தட்டிக்கும் கிண்டிட வேண்டியது. கெட்டி பதமாக வந்ததும் மாவை போட்டு கிண்டி கொஞ்சமாக நெய், தேன் இருந்தால் தேன் விட்டு, இதை வந்து இப்போ ஏலக்காய் தூள் போடுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாவையும் போட்டு கிண்டணும். இப்படி அந்த வெல்லத்தோடு சேர்ந்து அந்த மாவும் சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து கிண்டி வரணும். இப்போ அடுப்பை அமர்த்திட வேண்டியது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சமாக தேன் விட்டுக்கிறோம். தேனும் திணை மாவும் தான் முருகனுக்கு உரியது. நேற்று வந்து நான் இது செஞ்சேன், செவ்வாய்க்கிழமை செஞ்சேன். முருகனுக்கு பிடிச்ச உணவு வந்து திணை மாவு, அதனால் இந்த லட்டு பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிண்டியாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உருண்டை பிடிச்சாச்சு. கொஞ்சோண்டு நெய் இருந்து பண்ணதுனால சும்மா நான் ட்ரையல் தான் பார்த்தேன், நல்லா வந்திருந்துச்சு. கொஞ்சமாக பண்ணேன். 100 கிராம் அந்த திணையை எடுத்து பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து 8-9 உருண்டை வந்திருந்தது. இந்த லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.